ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் இது வந்து மேட்ச் ஆகுது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஹீலிங் வேணும், ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நான் பீஸாக இருக்கணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், லவ்வில் வந்து மாட்டிட்டு ரொம்ப சேடாக இருக்கேன், மூட் ஸ்விங் ஆகுது, என்ன கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், என்னோடய மைண்டை நான் வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து ரீடிங்காக இருக்கட்டும், ஹீலிங்காக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து வரக்கூடிய டைமில் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. மேம் என்னென்னா, மேம் நீங்கள் சேசிங் பண்ணாதுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, நாங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்கோம். இப்போ நாங்கள் சேசிங் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஆனது போஸ் எங்களுக்கு டோட்டலாக மறந்துடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து நியாயம்தான். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 1 வருஷம் இருக்கிறீங்க, 2 வருஷம் இருக்கிறீங்க, 3 வருஷம் இருக்கிறீங்க. ஓகே, அந்த 3 வருஷத்தில் நீங்கள் 24/7 நீங்கள் சேஸ் பண்ணியிருப்பீங்க, என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க காலில் விழுந்து கெஞ்சிருப்பீங்க, அழுதுருப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த கான்டாக்டில் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் சேசிங் பண்ணி இன்னொரு பர்சன் உங்களை மனசிலாக்கிட்டாங்களா என்ன? உங்களோட வேல்யூ புரிஞ்சுதான். ஸோ நீங்கள் சேசிங் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க? நீங்கள் விடாமல் சேசிங் பண்ணீங்க, உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜி தூக்கி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு விடாமல் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஓகே, 2 வருஷம் கொடுத்தீங்களா, 3 வருஷம் கொடுத்தீங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன பதிலுக்கு கிடைச்சிது? கிளாரிட்டி கிடைச்சதா? இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கமிட்மெண்ட் கிடைச்சதா? உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? அவமானம், துரோகம், வலி, ஏமாற்றம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுத்து ஸ்பாயில் ஆகிருக்கும், சேடாக இருப்பீங்க, டிப்ரெஷனாக இருப்பீங்க. உங்களுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கும். ஓகே, அப்போ 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் சேசிங் பண்ணி உங்களுக்கு அதில் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லையே. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல போயிருக்குது, உங்களை அவ்வளோ சீப்பாக எடை போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வாங்க. நம்மளோட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட வேல்யூ மனசிலாக்கத்தவங்கக்கிட்ட, நம்மளோட பவர் புரியாதவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இதயத்தை கீறி காட்டினா கூட அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வாங்க, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுங்க. அந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லேயே அந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களை திரும்பி பார்க்கலன்னா, இந்த ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, உண்மையான ஒரு காதலாக இருந்தாச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சன் ட்ரூவாக ஸ்நேகிக்கிறீங்க, கரெக்டாக? ஒரு 2 வருஷம் கழியுது, ஒரு 3 வருஷம் கழியுது, நீங்கள் மறந்துடுவீங்களா? ஸோ எப்போவுமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் வந்தது பழகுது எல்லாமே இருக்கும்ல, அதே மாதிரி அந்த ஒரு பர்சனுக்கு இருக்கும். அப்படி உண்மையான ஒரு ஸ்நேகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தேடி வருவாங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அவங்க உங்களுக்கு தேடி வரலன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையான ஸ்நேகம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. உங்களெல்லாம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Six of Cups. ஓகே, Death, Six of Swords, Six of Pentacles, Four of Swords, King of Wands, Knight of Swords, Eight of Pentacles, Three of Wands, Nine of Wands, Page of Cups, Justice. So bottom of the deck, Four of Pentacles. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜாயின் ரெடி தான், ஷேர் கிரேஸ்னேட்டாக அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து இவர் வந்து எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு கிடையாது.
இவர் எமோஷன் எல்லாத்தையும் வந்து உள்ளே ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். பயங்கர ஈகோ வெளியே இவர் காட்டிக்கிறது ஈகோ ஆட்டிடியூடு தான் வெளியே காட்டிப்பாங்க. உள்ளே இருக்கிற ஒரு ட்ரூ ஃபீலிங்கை இவர் வந்து திறந்து சொல்லிட்டு உள்ள திறந்து காட்டிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு உண்டு. வெளியே வந்து ஈகோ ஆட்டிடியூடையும் காட்டி பவரையும் காட்டிட்டு உண்டு ஒரு போர்சன் உங்ககிட்ட. ஓகே, பட் நீங்கள் இந்த ஒரு போர்சனுக்கு ட்ரூ ஸ்நேகத்தை கொடுத்துட்டு இந்த ஒரு போர்சனுக்கு நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்துட்டு இந்த ஒரு போர்சன் ஸ்நேகத்தை வாங்கிட்டு உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு போர்சன் வந்து ஸ்நேகத்தை கூட தந்துட்டில்ல, புரியுதில்ல? நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்துட்டு அதை அவங்க வாங்கிட்டு பட் அந்த ஒரு போர்சன் உங்களுக்கு ஸ்நேகத்தை தந்துட்டில்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்நேகத்தை வேறு யாருக்கு கொடுத்துட்டு. ஓகே, மேபி இந்த ஒரு போர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு போர்சனோட பார்ட்னராக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு போர்சன் ஸ்நேகத்தை உங்ககிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு தந்துட்டில்ல, பட் ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டில்ல. அது உங்களோட கண்ணு முனை நடந்திருக்கும் சில பேருக்கு. ஸோ உங்களுக்கு அது ஃபீலாக இருக்கும் இந்த ரிலேஷிப்பில். நான் ஸ்நேகத்தை கொடுத்துட்டே இருக்கேன், இந்த ஒரு போர்சன் வாங்கிட்டே இருக்காங்க, பட் இந்த ஒரு போர்சன் ஸ்நேகம் பண்ணுறது எனக்கு தரவே இல்லை, வேறு யாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அது உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். நான் அந்த இந்த ரிலேஷிப் வந்து முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு ஃபுல் எஃபோர்ட் நான் கொடுக்குறேன், என்னோடய ஃபுல் எனர்ஜி கொடுக்குறேன். பட் இந்த ஒரு போர்சன் எனக்கு இந்த ரிலேஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லை எனக்கு எதுவும் தந்துட்டும் இல்லை. இந்த ரிலேஷிப்புக்கு எனர்ஜி கொடுத்துட்டில்ல, உங்களுக்கு அது ஃபீலாக இருக்கும். புரியுதா? மேபி நீங்கள் கேட்கலாம், ஸ்நேகம் வந்து எனக்கு நீங்கள் எனக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தரலாம், எனக்கு நீங்கள் ஸ்நேகம் தரலாம், நீங்கள் ஸ்நேகத்தை அங்கே கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய டைமில் இந்த ஒரு போர்சன் வந்து நான் அப்படி தான் இருப்பேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துப்பேன், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், இந்த மாதிரி உங்ககிட்ட ஈகோ ஆட்டிடியூடே காட்டிட்டு இன்னும் உங்ககிட்ட இந்த ஒரு போர்சன் ட்ரூ ஸ்நேகத்தை காட்டிட்டு மாற இந்த ஒரு போர்சன் வந்து ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஸோ இந்த போர்சன் ஸ்நேகம் ஃபுல்லாக வேற ஒரு அனதர் சுச்சுவேஷனுக்கு கொடுத்துட்டு ஒரு போர்சன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இங்கே நின்றுட்டு ரிலேஷிப்பில் ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து ஃபுல் எனர்ஜி கொடுத்து ஃபுல் கேரிங் கொடுத்துட்டு பட் இந்த ஒரு போர்சன் உங்களுக்கு ஒன்றும் தந்துட்டு இல்லை. மாறா ஸ்நேகம் கூட இந்த ஒரு போர்சன் உங்களுக்கு தந்துட்டு இல்லை. இந்த ஒரு போர்சன் இந்த ஒரு ரிலேஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுருக்கலாம். ஓகே, இந்த ஒரு போர்சன் வந்து எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய டைமில் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய டைமில் அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு போர்சன் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா இந்த ஒரு போர்சனுக்கு தெரியும் உங்களை மாதிரி ஒரு இழிச்சவா இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த ஒரு போர்சனுக்கு தெரியும் நீங்கள் எப்போவுமே 24/7 இந்த ஒரு போர்சனுக்கு அவைலபிள் உண்டு. எந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு போர்சன் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு போர்சனுக்காக எப்போவுமே நீங்கள் இருப்பீங்க. 24/7 இந்த ஒரு போர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு போர்சன் எப்போ வந்தாலும் ஓடி வந்து 2 கையையும் கொடுத்து வரவேற்பீங்கன்னு இந்த ஒரு போர்சனுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு போர்சன் ரொம்ப எமோஷனலி வீக்காக இருக்கக்கூடிய டைமில் ரொம்ப எமோஷனலி டவுன் ஆகிற டைமில் இந்த ஒரு போர்சன் உங்களை தேடி வருவாங்க. நீங்களே ஸ்நேகத்தை கொடுத்துட்டு இவர் உங்ககிட்ட வந்து நல்லா பேசி சிரித்து சந்தோஷமாக கழிச்சு ஸ்நேகம் எல்லாம் கிடச்சி எமோஷனலி கொஞ்சம் பெட்டரானது பாய் கழிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய டைமில் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு டைமில் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. மறுபடியும் நீங்கள் சந்தோஷமாக ஆஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தர் ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா பயங்கர செல்ஃபிஷான ஒரு பர்சன், பயங்கர ப்ராக்டிக்கல் பர்சன், ஃபினான்ஷியலுக்கும் கெரியருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஒரு பர்சன், மணி ஓரியன்ட் பர்சன். அதோட பர்சனோட மைண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மணி கெரியர் கோல் இந்த இதில் தான் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த பர்சன் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கிடையாது. இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி வந்து 99% இந்த ஒரு பர்சன் வந்து தன்னோட எனர்ஜி எதில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெரியரும் ஃபினான்ஷியலும் அதில் தான் இருக்கும். இந்த ஒரு பர்சனோட மைண்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஒரு பர்சனோட மணி மெட்டீரியலிஸ்டிக் பர்சன். ஸோ அதில் தான் அந்த ஒரு பர்சனோட மைண்டு ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இவர் யாரு கூட எமோஷனலி கனெக்ட் ஆக மாட்டார். ஓகே, ஒரு ப்ளே பாய் மாதிரி யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, கிளாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு ஃபுல்லாக வந்து இவர் ஃபுல்லாக இந்த மணி ஃபினான்ஷியல் ஒர்க்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன். அந்த தன்னோட மைண்டை வந்து ஃபுல்லாகவே கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி ஃபினான்ஷியலில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் சந்தோஷம் காணக்கூடிய ஒரு பர்சன். அந்த ஒரு பர்சனுக்கு அதில் தான் சந்தோஷம். யாருக்கும் கமிட்மெண்ட்டும் கிளாரிட்டி அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க இந்த ஒரு பர்சன். ஸோ அது மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கூட உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்தது இல்லை. ஓகே, இவர் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் பழகிருப்பாங்க. உங்களுக்கு பெருசாக வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஒரு பர்சன் கொடுத்ததே கிடையாது. ஸோ மேபி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட பேசி பழகிற மாதிரி இன்னும் 2-3 கிட்டே பேசி பழகிட்டு இருக்கலாம்.
ஸோ உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்ககிட்டே பிஹேவ் பண்ணிட்டு நமக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. இந்த ஒரு போஸ் வந்து ஒரு ப்ளே பாய் ஆகும். எல்லாருக்கிட்டேயும் வந்து ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக சிரித்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு டேட்டிங் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி, யாருக்கு கமிட்மெண்ட்டோ கிளாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. மேபி இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இருக்கலாம், பட் போக போக இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கலாம். ஸ்னேகம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், இதெல்லாம் இந்த ஒரு போர்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க, பட் இந்த ஒரு போர்ஷன் ஸ்னேகத்தை கொடுக்குறது வேறு யாருக்கு கொடுத்துட்ருக்காங்க, நமக்கு சுத்தமாக தரவே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஒரு போர்ஷன் ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். இவனுக்கு வந்து ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்படக்கூடிய டைமில், ரொம்ப உடஞ்சிருக்கக்கூடிய டைமில் மட்டும்தான் இவன் நம்மளை தேடி வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் சரியானது நம்மளை கண்டுக்காமல் போகிறான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நம்மளை கான்டாக்டே பண்ண மாட்டேங்கிறான். மறுபடியும் இவன் ரொம்ப டவுன் ஆகக்கூடிய டைமில் மறுபடியும் வந்து எத்தி பார்க்குறான். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மனசில் இருக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உண்டு. ஓகே, ஸோ இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் தெரியும் போது நீங்கள் இந்த ஒரு போஸ்டரை வந்து ட்ரஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த ஒரு போஸ்டர்கிட்ட நான் எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், நீ எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த, நீ வந்து எனக்கு நான் எதிர்பார்க்குற அளவுக்கு நீ எனக்கு எந்த ஒரு ஸ்நேகம் கொடுத்துட்டல, எனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல, ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டல, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நீ எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரி தான் படிக்கிட்டு இருக்க, உன்னை நம்பி எப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். அதனால் இந்த ஒரு போஸ்டர் வந்து எல்லா தப்பை இவங்க மேலே வச்சுட்டு, ஸோ இவங்க வந்து ஈகோ ஆட்டிடியூடையும் காட்டி உங்கள் மேலே வந்து தப்பு பழியே போட்டுட்டு, நீ எல்லாத்துக்காக நீ தான், நீ என்ன சந்தேகப்படுற, நீ என்ன கஷ்டப்படுத்துகிற, நீ என்ன ஃபுல்லாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, ஒன்றால் எனக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எல்லா பழியந்துக்கு உங்கள் மேலே போட்டுட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வேண்டாம். இந்த மாதிரி ஒரு போஸ் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் ஆக்சுவலி ஒரு பயங்கர ஈகோ ஆட்டிட்டு உண்டு. ஸோ என்னோட பேச்சை கேட்டு நீ நிற்கலை, நீ என்ன சந்தேகப்படுற, நீ என்னோட கண்ட்ரோலில் நிற்கலை, நீ இப்போவே இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறியே, ஸோ உன்னோட பேச்சை நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத்து காணுது, டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு, ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு நோக்காட்டிக் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு செப்பரேஷனில் இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, அந்த ஒரு போர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, பட் மறந்துட்டு உண்டான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு போர்சன் உங்களை வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. ஏன் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு வந்து எமோஷ்னலி லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை தேடி வந்திருப்பாங்க. நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ இந்த ஆறுதல் கொடுத்துருக்கலாம், இல்லை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு இல்லைன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருக்கலாம், எல்லாம் ஓகே பார்த்துக்கலாம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தைரியம் கொடுத்துருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்ககிட்ட வந்து பேசி பழகும்போது இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஹீலிங் ஆகும். ஓகே, பட் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகிட்டு கிடையாது. இவர் எமோஷ்னலி டவுன் ஆகக்கூடிய டைமில், எமோஷ்னலி இவர் டிப்ரெஷன் ஆகக்கூடிய டைமில் இவர் ஹீல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இந்த ஒரு பர்சன் எமோஷ்னலி லோன்லி ஆகிட்டு உண்டு. யாரும் இல்லை என்னை புரிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னோடய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ட்ரூவாக எனக்கு யாரும் இல்லை, நான் தனி ஒரு அனாதை மாதிரி இவர் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஏன்னா இவருக்கு தெரியும் உங்களை மாதிரி ஒரு இடிச்ச வாய்ந்த உலகத்திலே கிடையாதுன்னு. ஓகே, ஸோ உங்களை மாதிரி 24/7 அவைலபிளாக இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எப்போ வந்தாலும் நீங்கள் 2 கை கொடுத்து வரவேற்பீங்கன்னு இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும். ஸோ அதனால் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆகிட்டில் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறேன், எங்கே போயிடுவாங்க வந்துடுவாங்க, எத்தனை நாள் இருப்பாங்க, நம்ம இன்றைக்கி இந்த ஒரு பர்சனால் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க, எங்கே போயிடுவாங்க வந்துடுவாங்க, வரட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி மனசிலாக்கிட்டு உண்டு. ஓகே, ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஒரு பர்சன் தன்னோட எனர்ஜியை ஒட்டுமொத்தமாக தன்னோட கேரியருக்கு ஃபினான்ஷியலுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த ஒரு பர்சனோட மைண்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஃபுல்லாக கேரியர், ஃபினான்ஷியல், மணி இதுதான் இருக்கும். அப்போ இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்களுக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இவருக்கு எப்பவும் எனக்கு ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்து எனக்கு சாதிக்கணும், லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி 24/7 சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் என்ன தான் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணாலும்
நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஒரு பர்சன் தனக்கே ஏற்ற மாதிரி தன்னோட சந்தோஷம் ஏற்ற மாதிரி தனது மைண்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க ஒர்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணாலும் கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போனாலும் இவர் அங்கேயே சேட் ஆனு, டிப்ரெஷன் ஆனு. ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுதுல்ல. ஸோ வேலைக்கு போகிற இடத்துல இருந்தோம், அங்கேருந்து ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, எல்லாம் போச்சு, நமக்கு வந்து யாருமே இல்லையே. கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி இந்த ஒரு போர்ஷனுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு போர்ஷனை என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம ஏதோ ஒன்று நினச்சோம், நடக்கிறது ஏதோ ஒன்று இருக்குது, இந்த ஒரு போர்ஷன் இப்படி இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஒன்று நடக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி ஆகிப்போச்சே. ஸோ இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, நம்மளும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இவங்க வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோமே, இவங்க இன்னும் காண்டி, மேபி இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, என்ன பண்ணுறது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன். இவங்க வந்தால் என்ன பண்ணுறது, வரலனா என்ன பண்ணுறது, வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நினச்ச விஷயம் வந்து நடக்காமல் ஆகிப்போச்சு. இவங்க எப்போவும் 24/7 அவைலபிள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நம்ம என்ன பண்ணாலும் இவங்க வந்து ஏற்றுப்பாங்க, நம்ம என்ன பண்ணாலும் நமக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களை காணலையே, வரமாட்டாங்களோ, அப்படியே போயிடுவாங்களோ. ஸோ இவங்களுக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஒர்க்கில் போய் இவங்களுக்கு ஃபுல்லாக கெரியர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனால் இவங்களுக்கு கெரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லும் போது இந்த ஒரு பர்சன் இவங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், மணி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு. அப்போ கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஒரு பர்சன் மணி கிடைக்கும். ஸோ கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அப்போ அந்த ஒரு பர்சனுக்கு தெரியுது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நம்ம டிப்ரெஷன் ஆகி நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் நம்மளோட ஒட்டுமொத்த சந்தோஷமே நமக்கு கெரியர் தான். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நினச்சி டிப்ரெஷன் ஆகி கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாம் ஒர்க்லேயே ஃபோக்கஸ் பண்ண முடியலை. நான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நான் எப்படியே ஆக்ஷன் எடுக்க முடியாமல் துக்கிச்சாக நிற்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்க முடியாமல் சேடாகியாக நிற்கிறாங்க. எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது, ஒரு உண்மையான ஒரு பர்சனை, ஒரு ட்ரூவான ஒரு பர்சனை என்னெல்லாம் பழி உண்டாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பழி சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி அழ வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்காத ரீதிக்கு நடந்துக்கிட்டு இப்போ நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க கிட்ட போகிறதுக்கு நான் எப்படி இப்போ ஆக்ஷன் எடுப்பேன். பயங்கர சேடு, கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன் ஆனு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் நைட்டு ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டண்டே எனக்கு கெரியர் தான். பட் எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்னால் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து எனக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்குது. எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு சந்தோஷமே. ஸோ எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட நான் பேசணும், மறுபடியும் இந்த ஒரு பர்சனுக்கு என் லைஃப்பில் வரணும், மறுபடியும் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷமாக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆக்ஷன் எடுக்கணும். நைட்டை எப்படி ஆக்ஷன் எடுத்தால் என்ன நடக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு எமோஷ்னலி இவருக்கு யாரு கூடயும் ஃபீல் ஆகிட்டு இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை இவருக்கு. ஸோ அதனால் இதில் ஒரு சிலருக்கு வந்து போஸ்டருக்கு எடுத்து ஒரு காலோ ஒரு மெசேஜும் வரலாம், மறுபடியும் ஓடுறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ரொம்ப சேடாக இருக்காங்க. இவங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய டைமில் இவங்களை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கோ நல்ல வார்த்தை சொல்லி ஆறுதல் சொல்கிறதுக்கோ யாரும் இல்லை. அதனால இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கான சான்ஸ் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாலும் வந்த வேகத்தில் போயிடுவாங்க. நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸாக வந்திருக்கு, ஸ்டெபிலிட்டிக்காக அவங்க வரல. அவங்களுக்கு எமோஷ்னலி லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு, எமோஷ்னலாக இவங்களுக்கு யாருமே கிட்டிட்டு இல்லை. ஸோ அதனால் இவங்க வந்து வந்துட்டு உடனே போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸ் கார்டு வந்தாலே வந்து அவங்க வந்துட்டு உடனே ஓடுற கேரக்டர் ஆகும். ஓகே, இன்னொரு பர்சனுக்கு தெரியுது, நான் இந்த ஒரு பர்சனு கூட வந்து இன்னொரு பர்சனுக்கு நான் ஒரு விதத்துலேயே இவங்களுக்கு ஒரு நியாயம் கொடுத்துடல, ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டுல, எல்லாமே நான் அநியாயமாக தான் நடந்துருக்கேன். இந்த ஒரு பர்சனுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி மனசிலாக்கணும், எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படியே நம்ம ஒரு செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. ஒரு ஜஸ்டிஸ் என்கிட்ட நான் கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும். பட் இவருக்கு நான் சொன்னேன்ல, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர ஃபியர் உண்டு. ஃபியர்னால் எந்த முகத்தை வச்சு நம்ம போகிறதுக்கு, என்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டுண்டு, எமோஷ்னலாக இந்த ஒரு பர்சனை நம்ம அழ வச்சுட்டுண்டு, இந்த ஒரு பர்சனை எமோஷ்னலி என் கூட பழகப்போ இந்த ஒரு பர்சனை எமோஷ்னலி எவ்வளோ கஷ்டப்பட்டுண்டு. இதே மாதிரி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் யாருக்கிட்டமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எமோஷ்னலி கஷ்டப்பட்டுண்டு. ஸோ எந்த முகத்தை வச்சுட்டு இப்போ அந்த ஒரு பர்சனை முன்னாடி போய் நிற்கிறதுக்கு அந்த ஒரு ஃபியர் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் மேபி இதில் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த லவ்வுக்குள்ளே போயிருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க.
ஓகே. 24/7 உங்களை ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்லாம் திங்க் பண்ணுறாங்க. ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்ருக்கலாம் நைட்டு. நீங்களும் அவங்களும் பண்ண விஷயங்கள் நினச்சி திங்க் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கலாம். ஸோ 24/7 இந்த ஒரு போர்ஷன் உங்களை நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட வேல்யூ உங்களோட பவர் இந்த ஒரு போர்ஷனுக்கு മനസ്സിലായിട്ട് ഉണ്ട്. ஓகே. பட் என்னதில் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பூசோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷனுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் துக்கிச்சாக நிற்கிறாங்க. ஸோ நமக்கு இது சீத கார்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல்ல, ஆக்ஷன் எடுக்க முடியாமல் சேடாக டிப்ரெஷனாக நிற்கிறாங்க. ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சன் தன்னோட ஸ்நேகத்தை வந்து உள்ளே ஹைட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபியர். இவர் பண்ணி போன விஷயங்களை நினச்சி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு பயம். இவங்களுக்கு லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களுக்கு தானாக வந்து லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பயம். எந்த முகத்தை வச்சுட்டு போகிறதுக்கு நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டோம்ல, இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபியர் உண்டு. பட் இந்த ஒரு போர்ஷன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நமக்கு 4 ஆஃப் சோர்ஸ் கார்டாக வந்துட்டு. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இந்த ஒரு போர்ஷன் டோட்லி டயர்டாயிട്ടുണ്ട്, டோட்லி டவுன் ஆகிട്ടുണ്ട്, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஆகிട്ടുണ്ട്, ஆக்ஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனும் ஆகிട്ടുണ്ട്. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போர்ஷனுக்கு என்ன நமக்கு டெத்தில் ஒரு கார்டு வந்தாலும் நமக்கு நியூ பிகினிங் பாசிபிள் ஆகும். இந்த ஒரு போர்ஷனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு நியூ பிகினிங் வந்து வேணும். பழையபடி இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும், எல்லாம் சரியாகணும். இந்த ஒரு பர்சன் ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கட்டும். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் டயர்டாகி போச்சு, என்னால் இனி ஒன்றும் எடுக்க முடியாது, என்னால் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. ஸோ என்னோட நேம் கெட்டு போயிடும், எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, எல்லாம் போயிடும். ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கரண்ட் சுச்சுவேஷனில். எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் என்ன தான் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது சந்தோஷம் இல்லை. ஓகே. ஸோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை, தன்னோட ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு எல்லாம் யூனிவர்ஸ் பார்க்கட்டும்னு கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்டாக இருக்கிறாங்க. மேபி இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஸ்நேகத்தை கொடுக்கக்கூடிய டைமில் இன்னொரு போர்ஷன் திருப்பி உங்களுக்கு ஸ்நேகத்தை கொடுக்காம வேறு யாருக்கும் அந்த ஸ்நேகத்தை கொடுக்கும்போது அதில் வரக்கூடிய வலி எவ்வளோ ஆழமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த வலி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் அவைலபிளாக இருந்தனால தான் இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் 24/7 அவைலபிளாக இந்த ஒரு போர்ஷனுக்கு இருந்தனால தான் இந்த ஒரு போர்ஷனுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாகலை, உங்களோட பவர் மனசிலாகலை, உங்களை சீப்பாக நினச்சிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேறொரு ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருணும் இந்த ஒரு போர்ஷன். அது எதனாலனா நீங்கள் எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு அதனால தான். ஓகே. ஸோ மறுபடியும் இந்த ஒரு தப்பை நீங்கள் பண்ணாதுங்க. எப்போவுமே வந்து லைஃப்பில் யாருக்குமே அவைலபிளாக நிற்காதுங்க. ஓகே. யாருக்குமே அவைலபிளாக நிற்காதுங்க. எப்போவுமே வந்து விண்மீனாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. இப்போ வானத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார் யாரோட கைக்காவது கிடைக்குமா? ஸோ அது யாரோட கைக்குமே கிடைக்கிறதுனால அதை எல்லாருமே ரசிக்கிறோம். அதே அந்த ஸ்டார் என்னோட கைக்கு கிடச்சிச்சு நம்ம அந்த ஸ்டாரை ரசிக்கவே மாட்டோம்ல. ஸோ அதே மாதிரி எப்போவுமே யாருக்கு கையிலுமே எட்டி பிடிக்காத அளவுக்கு ஒரு உயரத்தில் நில்லுங்க, யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு. அப்போ தான் நமக்குன்னு ஒரு பவர் இருக்கும், நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். சீக்கிரமாக கிடச்சிட்டோன்னா, சீக்கிரமாக நம்ம ஒரு 24/7 நம்ம அவைலபிள் ஆகிட்டோன்னா யாருக்கும் நம்மளும் இஷ்டப்படாது. இவங்க தானே அவ்வளோ நம்ம சீப்பாக எடை போட்டுருவாங்க. எப்போவுமே யாரோட கைக்குமே எட்டி பிடிக்காத அளவுக்கு ஒரு ஸ்டாராக இருங்க. எப்போயுமே நீங்கள் ஸ்டார் மாதிரி நீங்கள் யாரோட கைக்கும் எட்டி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாராக நீங்கள் இருந்தீங்கன்னா, யாருக்குமே அவைலபிள் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பிரைட்டாக இருப்பீங்க, அழகாக தெரிவிங்க. எல்லோரும் உங்களே நேசிப்பாங்க. ஸ்டாரை எல்லாருமே நேசிப்பாங்கல்ல, அதே மாதிரி எல்லோரும் உங்களே நேசிப்பாங்க. அவைலபிளாக நம்ம இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்காது, பவர் இருக்காது. ஸோ வந்து எப்போவுமே யாருக்குமே அவைலபிள் இல்லாமல் நீங்கள் இருந்துக்கோங்க, உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 666 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 666 நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. ஸோ நமக்கு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 நமக்கு இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ இல்லை நீங்கள் லவ் பண்ண போஸ்டருக்கோ டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஒன்ஸ் மோர் சொல்லிக்கிறேன். 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட்,
3 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசிடென்ட் ஆகினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.